கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரே இமேஜில் ட்ரெஸ் கலர் சேஞ்ச் மட்டும் எப்படி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன், மறுபடியும் அதோட டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து சோர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போது இந்த ப்ளூ கலர், ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது மட்டும் வச்சுக்க போகிறேன். எதுனா இந்த ஒரு இமேஜ் மட்டும் நான் கிராப் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஜே. அதை நம்ம செலக்ட் பண்ணதை மட்டும் டூப்ளிகேட் பண்ணுறது கண்ட்ரோல் ஜே. பாருங்கள் இருக்கா? ஸோ இப்போது இதிலிருந்து நான் ஜஸ்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்புறம் இன்னொரு டூப்ளிகேட், மொத்தம் 3 டூப்ளிகேட் எடுத்துட்டேன். ஸோ இப்போது இந்த ஆரஞ்சு கலரை வேறு கலராக மாற்றுறோம். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன், இது தேர்ட், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் அப்படியே இருக்கட்டும், செகண்ட் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். எதை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பென் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து நார்மலாக குயிக் செலெக்ஷன் டூல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வந்துச்சா? ஸோ ஆனால் இதில் என்னென்னா, ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த கையும் என்ன சொல்கிறது கலர் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாகவே இது பண்ணுவோம். சின்ன சின்ன இதுவுமே இப்போ ப்ரெஸ் சைஸ் சின்னது பண்ணுறதுக்கு அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓகேங்களா? மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது இதாகிடும். ஓகே. ஸோ இப்போது இந்த கோட் மட்டும் இதாகிடுச்சு, செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இமேஜ் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுவேஷன் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு இதில் இப்படி ஒவ்வொரு கலராக மாற்றிக்கலாம். அது என்ன கலர் வேணால் இருக்கலாம். இங்கே சேச்சுவேஷன் வந்து பண்ணிங்கன்னா இந்த பிளாக் இது வரும், இதுனா ஒயிட், அதோட ஹைலைட்ஸ் மாதிரி இதாகும். ஸோ இப்போ கொஞ்சம் நான் டார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இது பண்ணால் ரொம்ப ஒயிட்டிஷாக தெரியும், அதையும் கொஞ்சம் பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஓகே, இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கை இதாக இருக்கும். ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் டி அமுத்துனா இந்த செலெக்ஷன் போயிடும். இப்போ இந்த கை இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சோர்ஸ்லேருந்து ஸோ இங்கேருந்து இதே கை தானே அது. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து நான் பென் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நமக்கு அது வந்து தேவை, பர்ஃபெக்டாக தேவை. ஸோ அதனால் பென் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபில்லு எனக்கு தேவையில்லை, அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இது வெறும் அந்த ஹேண்ட் மட்டும்தான் எடுக்க போகிறோம், ஏன்னா ஹேண்ட் வந்து கலர் ஆகக்கூடாது, வெறும் ட்ரெஸ் மட்டும்தான் கலர் ஆகணுங்கிறனால இதை மட்டும் இது போட்டேன், வரைஞ்சிட்டேன். இதில் கண்ட்ரோல் என்டர் கொடுத்திங்கன்னா செலெக்ஷன் டூலாக மாறிடும். அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குது, லேயர் 1 இருக்குது, அதில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே. ஸோ நீங்கள் அதுலேயே ஷேப்லேயே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே பண்ணால் வராது. லேயர் எந்த லேயரில் இருக்கோ அந்த லேயரில் கிளிக் பண்ணி, இப்போ பாருங்கள் இருக்கா? ஸோ இப்போது இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே போட்டு வச்சிடணும். ஓகே, கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஆரஞ்சை அதை நம்ம மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு அந்த மாதிரி இது பண்ணணும். இப்போ இங்கெல்லாம் ஆரஞ்சு இருக்குது, அதெல்லாமே நம்ம செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக இது பண்ணல, அது ஒரு மெத்தட். இல்லை எனக்கு இந்த ஹேண்டே கரெக்டாக தான் இருக்குது. இப்போது
இதுவே கரெக்டாக தான் இருக்குனாலும் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து இன்னொரு மெத்தட், ஜஸ்ட் இது ரோட்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இது நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். இதை எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். மறுபடியும் இப்போ வந்து குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த லேயரை ப்ளஸ் சின்னது பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு சொல்கிறனால ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஜே அனுப்பிச்சிட்டு இந்த லேயர் 2ஓட மேலே வைக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு தெரியுதா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த மாதிரி பிளெண்டிங் மோடில் ஏதாச்சும் கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இல்லை, நான் நினச்ச அவுட் வரல, அதனால் நார்மல்லே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இமேஜ்குள்ளே போயிட்டு ஆட்டோ கலர், ஆட்டோ டோன், ஆட்டோ கான்ட்ராஸ்ட் என்ன பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இமேஜ்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு கர்வ்ஸ் யூஸ் பண்ணலாம். வந்து ஆரஞ்சோடது அதிகமாக இருக்குது, தெரியுதா? மாறுறது தெரியுதா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ரெட் சேனல்னால் ரெட் சேனல் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் தெரியுதா? கம்மியாகுதா? கிரீன் சேனல், கிரீன் சேனல் மட்டும். அடுத்தது ப்ளூ சேனல். ஸோ கர்வ்ஸ் நான் ஏன் எடுத்தேன்னா இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த ஸ்கின் டோன் வர வரைக்கும் மட்டும். ஓகேவா? இப்போ இதுக்கும் இதுக்குமே சேஞ்சஸ் தெரியுதா? ஸோ இதே மாதிரி இந்த இது தேர்ட் ஒன், அதையும் குயிக் செலெக்ஷன் டூலே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சிம்பிள், ரொம்ப ஸ்பீடாக நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ மறுபடியும் இமேஜ் எடுக்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போகிறேன், ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், இது பண்ணுறேன். இப்படி பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வேறையும் எடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போயிட்டு இது எடுக்கலாம். சரி, கர்வ்ஸே மறுபடியும் எடுக்கிறேன். இதில் ஆர்ஜிபியில் ஆர் எடுக்கிறேன். சரி, ஆர் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், ஆரோட வேல்யூ மட்டும் ஹை ஆகும். க்ரீன் எடுத்தோன்னா க்ரீன் வேல்யூ, அந்த டார்க் க்ரீன், அதில் வந்து அந்த லைட்டிங் ஷேடிங் அந்த இதெல்லாமே வரும். அப்புறம் கம்மி பண்ணும்போது க்ரீன். ஸோ இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே தனித்தனி சேனல்லையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அங்கே வந்து கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா? இப்போது ப்ளூவே இல்லாமல் போயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்படி இருந்துச்சு, அது கம்மி பண்ணோன்னா ப்ளூ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ்ஸில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? தேங்க்யூ.